சக்தின்னு வச்சுக்கலாம். அந்த அந்த இயற்கை சக்தி வந்து ரத்தத்தை சுத்தம் பண்றது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிட்ற அத்தனை என்சைமும் அதுக்குள்ள போய் ஆற்றலா மாத்தி ஆற்றலை யூஸ் பண்ணுவோம், மிச்சத்தை கொழுப்பா சேர்த்து வச்சுக்கிறதே லிவர் தான். அந்த லிவர்ல வந்து ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லிவரை கத்தி வச்சு கட் பண்றது ஹைலி ரிஸ்கான ஒரு சமாச்சாரம். ஏன்னா அந்த லிவர்ல வந்து பிளட் ஊஸ் ஆச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரிஸ்க் இருக்கு. அப்புறம் எனக்கு வந்து ஒரு டாக்டர் மிஸ்டர் ஆனந்த் பரதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி லீடிங் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவர் தான் வந்து என்னை அட்டன் பண்றாரு. நான் அவரும் பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து நான் சொல்ற எந்த விஷயமும் ஃபேமிலிக்கு ஒரு 10% தான் தெரியும். நான் யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஏன்னா அவங்க எதுக்கு பேனிக் பண்ணணும்? அவங்களுக்கு எங்க அப்பா அம்மா தான் ரொம்ப ஏஜ்டு. ஸோ எனக்கு ஒய்ஃபுக்கு வந்து சின்னதா தெரியும். ஸோ நம்ம இஷ்யூன்னு தெரியுமே தவிர டீட்டெயிலாக நான் எதுவும் ஷேர் பண்றது இல்லை. நானும் டாக்டர் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். சார் இது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு கண்டிப்பா தீர தெரியுது, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணியே தீரணும் அப்படின்னா சின்ன சர்ஜரி தான் பண்ணிடலாம் அப்படின்னா, இல்லை நீங்க ரெடி ஆகிறதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும், அது வரைக்கும் நீங்க ஹெவி மெடிசன் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் கேட்டேன் இது என்ன சர்ஜரி நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். பார்க்க கண்டிப்பா பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் பண்ண சர்ஜரி வீடியோ ரெக்கார்டிங் எனக்கு காமிக்கிறார். ப்ரீவியஸா ஒரு பர்சனுக்கு பண்ண சப்ஜெக்டோட வீடியோ ரெக்கார்டிங் காமிக்கிறார். எனக்கு அப்பதான் சீரியஸ்னஸ் புரியுது. இவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்குமா சார்? நான் கண்டிப்பா கிரிட்டிக்கல் தான். நீங்க கொஞ்சம் யங் ஏஜா இருக்கனால நீங்க சமாளிச்சலாம். நான் அங்க காமிச்ச சர்ஜரி பண்ண லேடிக்கு வந்து 70 வயசு, அவங்களே இப்ப லைவா இருக்காங்க, நீங்க போய் அவங்கள மீட் பண்ணி பேசுங்க அப்படின்னாரு. அப்ப அவங்கள போய் பார்த்து பேசினேன். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு இஷ்யூன்னு வர்றப்பதான் வந்து இது அட்ரஸ் பண்ணும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கங்க. நான் டாக்டர் சொல்றதை கேட்டு பேனிக் ஆயிடுதேன்னு வச்சுக்கங்களேன், அந்த ரிசல்ட் வந்து வந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து சரி இது நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் சார், எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றோம். நான் டாக்டர் சொல்றேன், சார் எனக்கு வந்து 5 days தான் டைம், சர்ஜரி முடிஞ்சு 5 நாள் தான் இங்க இருப்பேன். அதாவது டிசம்பர் 25 சர்ஜரி, ஜனவரி 1 நான் வீட்டுக்கு போயிடணும், நியூ இயர் நான் வீட்டுக்கு போகணும், இது என்னோட கண்டிஷன், இது ஒத்துக்கிறீங்களான்னு கேட்டேன். தாராளமாங்க, நீங்க 5 நாள் நடந்து வீட்டுக்கு போய் எனக்கு நான் கேரண்டி அப்படின்ட்டாரு. ஓகே பண்ணிடலாம் சர்ஜரின்னு சொன்னப்போ அப்புறம் வந்து நீங்க சர்ஜரி பண்ணிடலாம், நான் வந்து என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர், நான் இங்கதான் சர்ஜரி பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. பின்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் சொன்னாரு, எதுக்கு ஒரு ஒரு சாப்பர் ரெடி பண்ணி ஏர்போர்ட்ல நிறுத்திடலாம், எதுக்குன்னு சொல்றீங்கன்னாரு. இல்ல இல்ல அந்த சாப்பர் எதுக்குன்னா இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நாங்க ஏர்லிஃப்ட் பண்ணி சென்னை கொண்டு போய் ஆகணும், ஏன்னா அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, ஸோ நீங்க அதுக்கு ரெடியா இருந்துக்கணும்னாரு. இமீடியட்டா அப்ப இருந்த அரசுல ஜே ராதாகிருஷ்ணன் இருக்காரு இல்லைங்களா, இப்ப கூட செக்ரட்டரியா இருக்காரு, அவரு ஹெல்த் செக்ரட்டரி. அப்போ அவர் எங்களுக்கு ஒரு வகையில நண்பர். அப்புறம் அவர்கிட்ட பேசி அவர் என்ன சொன்னாரு, வேண்டாம் நம்ம அப்போலோட சொல்லிக்கலாம், அங்க வந்து சாப்பர் எப்பவுமே ரெடியா இருக்கும், அவங்களோட சாப்பர் சொன்னோம்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சாப்பரை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல நிறுத்திக்கலாம், எது கிரிட்டிக்கல்னா நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா சார், ஆமா ஆமா, ஹெலிகாப்டர் தான், ஹெலிகாப்டர் வந்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அதையும் ஹையர் பண்ணி நிறுத்தியாச்சு. நீங்க நான் அதுக்கப்புறம் என்னை வந்து எக்ஸாமின் பண்றாங்க. அனஸ்தீஷியா இருக்குங்களா, அது கொடுக்குறவங்க வந்து ஒரு லேடி நம்ம ஹாஸ்பிட்டல்ல, அவங்க வந்து என்னோட கண்டிஷனை பார்த்துட்டு அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு எனக்கு ஒப்புதல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அனஸ்தீஷியா கொடுத்தோம்னா நம்ம கான்சியஸ் போயிடும், அப்போ வந்து லிவர் ஃபங்க்ஷன் ஆக்குறது வந்து எப்படி நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதனால அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா என்ன பண்றது, எனக்கு ரொம்ப ரிஸ்கா பயமா இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் இது வந்து டாக்டர்ஸ் பேசிக்கிறாங்க, எனக்கு தெரியல. அப்புறம் நான் மீட் பண்றேன் அனஸ்தீஷியன் டாக்டர் அப்படின்னா போனேன். அனஸ்தீஷியன் டாக்டர் கிட்ட இருந்து, மேடம் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்லைங்க இது என்னன்னா லிவர்ல வந்து இருக்கும்போது மூச்சு சிரமம் இருக்கலாம், நான் அனஸ்தீஷியா கொடுக்குற டோஸ் முன்ன பின்ன போச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அந்த டேபிள் ஆன் தி டேபிள்ல வந்து நீங்க வந்து கான்சியஸ் இழந்து போற சான்சஸ் இருக்கு, அதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்கா மேடம்னு கேட்டேன். இருக்குதுங்க, அது என்னன்னா நீங்க சர்ஜரி முடிஞ்ச அடுத்த செகண்ட் உங்களை வந்து வென்டிலேட்டர்ல போட்டுருவோம், வென்டிலேட்டர் சப்போர்ட்டுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றது நீங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், நான் தான் டேபிள்ல நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றது, இல்லை நாங்க உங்களை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வைப்போம், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணி வென்டிலேட்டரை ஏத்துக்கணும் அப்படின்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் வென்டிலேட்டர் ஏத்துக்கிறேன், சர்ஜரி முடிஞ்சோன்னு வென்டிலேட்டர் போடப்போ எனக்கு உணர்வு இருக்கணும், நான் அதை ஏத்துக்கணும், அவ்வளவுதானே, பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தைரியப்படுத்தி சரி வா. இது பெரிய ப்ராசஸ், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் நடந்துச்சு. 3 நாள் நடந்துச்சு. எல்லா ஒப்பீனியன் வாங்கினாங்க. சர்ஜரி அன்னைக்கு நான் வந்து எனக்கு தெரியும் இந்த சர்ஜரி என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃபேமிலிக்கு வந்து
நான் என்ன சொல்லியிருந்தேன், சர்ஜரி தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டைம் ஜாஸ்தியாகும், யாரும் பேனிக் ஆகாதீங்க, என்னென்ன ஃபினான்ஷியல் ரெடி பண்ணுமோ எல்லாமே ரெடியா ஒர்க் செய்யறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் அட்வான்ஸா பார்த்தாச்சு. டாக்டர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ஃபேமிலிக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, 25ஆம் தேதி காலையில 6 o'clock தேட்டருக்குள்ள போயாச்சு. எவ்வளவு நேரம் முடிஞ்சு நான் வெளியே வந்து நினைக்கிறீங்க நீங்க? சர்ஜரி முடிஞ்சு நான் தியேட்டர்ல இருந்து என்னோட ஷிஃப்ட் பண்றாங்க இல்லையா, என்னோட என்னோட அப்போ நான் பாடின்னு தான் சொல்லுவேன். இங்கிருந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணணும், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு ஷிஃப்ட் பண்ணும். கிட்டத்தட்ட சர்ஜரியோட டைம் வந்து 8 மணி நேரங்க, 8 hours. 8 hours கழிச்சு தான் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு கொண்டு வர்றாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அனஸ்தீசியா மேடம் ரெடியா கூடைய வந்து என்னை வந்து அங்கே சர்ஜரி பண்ணி இருக்கிற டைம்ல கூட 2 அறை கன்னத்துல ஓங்கி 2 அறை அறையிறாங்க, முதுகுல அடிக்கிறாங்க, எனக்கு கான்சியஸ் கொண்டு வராங்க. நான் வென்டிலேட்டர் போட போறேன், நீங்க வாயை திறக்கணும், நான் டியூபை தள்ள போறேன், அந்த டியூப் வாய்க்குள்ள போறதை நீங்க இன்ஹேல் பண்ணாதான் உள்ள போகும் அப்படின்னு சொல்றது என் காதுக்கு கேட்குது. ஸோ அவங்க முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதை வச்சு நான் அந்த இதை ஏத்துக்கிறேன், எதை அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட்டை ஏத்துக்கிறேன். வென்டிலேட்டர் போட்டாங்க. வென்டிலேட்டர் போட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 5 hours எதுவும் தெரியலன்னு வச்சுக்கலாம். அடுத்த நாள் மார்னிங் 27ஆம் தேதி காலையில 10 மணி இருக்கும் நினைக்கிறேன். நான் இது டைம் எனக்கு தெரியாது, நான் பின்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. எனக்கு வந்து ஒரு மெடிசனை வந்து நான் இன்ஹேல் பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா அந்த உள்ள வந்து பிளட் ஹூஸ் ஆகுது, நிற்காது. ஸோ மூக்கில் ஒரு டியூப் போட்டு அந்த மெடிசனை ஊற்றுவோம். ஊற்றும் போது நீங்கள் முழுங்கிடணும் அப்படின்னு சொல்லி 10 மணிக்கு ஒரு நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறப்ப என்கிட்ட பேசுகிறார். இவ்வளோ தானே அப்படி என் மைண்டுக்குள்ளே ஓடுது. ஓ, நம்மளை வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ மெடிசன் ஊற்றுறாங்க, சரி முழுங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த மெடிசன் இன்ஹேல் பண்ணி முழுங்குறோம். இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நான் ஈஸியா சொல்றேன் இல்லைங்களா, அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு அப்படி இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஹெல்த் எவ்வளவு கான்சியஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி அதோட சைடு எஃபெக்ட் என்னெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ புலன்களை இழத்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வலியான சமாச்சாரம். பட் அதை தாண்டி வரணும். எந்த புலனை இழந்தாலும் வாழ்க்கை இழக்க முடியாது இல்லைங்களா. ஸோ காது தானே கேட்கல, காதுல புரியல, அவ்வளவுதானே. அதான் மற்ற எல்லாமே நல்லா தான் இருக்கு, நம்மளை சுத்தி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம லீட் பண்ணி போயிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இருந்து கத்துக்க வேண்டிய பாடம். பட் அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரியே 5ஆவது நாள் அடுத்த நாள் போஸ்ட் வார்டில் வந்து என்னை பார்த்து டாக்டர் கேட்கிறாரு, நீங்க வந்து எந்திரிச்சு உட்காரலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் நடக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். என்னை சுத்தி அவ்வளவு வயசு இருக்கு, அவ்வளவு பேர் இருக்காங்க, நடக்கலாமா, தேங்க் வெரி குட், எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லி 25 ஆப்ரேஷனு. 26ஆம் தேதி காலையில 12 மணி 1 மணி போது எந்திரிச்சு நின்னாச்சு. 3 ஸ்டெப் நடந்தாச்சு. 3 ஸ்டெப்பு தாங்க, 3 ஸ்டெப்பு தான். என்னன்னா கேட்டீங்கன்னா, என் காலில் இருந்து உடம்பெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்காதுங்கிறதுக்காக டைட்டா கிரிப் பேண்ட் சுத்தி இருந்தாங்க. நான் அப்ப கேட்கறேன், என்ன இங்கெல்லாம் அறுத்துட்டீங்களா காலில் அப்படின்னு கேட்டேன். இல்ல கிரிப் பேண்ட் சுத்தி இருக்கோம், ப்ரெஷர் இருக்காது உடம்புல, படுத்தே நீங்க 12 மணி நேரம் ப்ரெஷர் இல்லாத போச்சுன்னா பிளட் சர்க்குலேட் ஆகாது, அதுக்காக சுத்தி இருக்கு. ஒரு சிஸ்டம் பாருங்களேன், மெடிக்கல் சிஸ்டம் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப டஃப். நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் புரிஞ்சுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பெட்ல 12 hours படுத்திருந்தீங்கன்னா உடம்புல ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும். ஸோ அதை ரீக்ளைன் பண்றதுக்காக கை காலில் தான் வந்து டைட்டா கட்டி வச்சிடுறாங்க. ஒரு கிரிப் பேண்ட் போட்டு சுத்தி டைட்டா கட்டி வச்சிடறாங்க. ஸோ அது ப்ரெஷர் ஏற்படுத்துறாங்க ஆர்டிபிஷியலா. ஸோ அது மூலமா தான் இப்போ இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, எனக்கு 3 நாள் கழிச்சு கேட்கிறேன், சார் என்ன எங்கேயுமே வலியே தெரியலையே, என்ன பண்ணிருக்கீங்க, எப்படி சர்ஜரி பண்ண வலி ஒண்ணுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அது ஒண்ணுல தம்பி, உங்களுக்கு கொஞ்சம் வலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா நீங்க தூக்க மாட்டீங்க அப்படிங்கிறனால ஸ்பைனல் கார்டுல ஒரு சின்ன ஊசியை உள்ள வச்சு பெரிய டேப்பை பின்னாடி முதுகுல ஒட்டி இருக்காங்க. எனக்கு அது தெரியாது. அது வழியா ஒரு நாள் முழுக்க ஒரே ஒரு மில்லிகிராம் தான், அது கிட்டத்தட்ட போதைன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன மில்லிகிராம் மருந்த ஒரு டிராப்பா உள்ள அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாளுக்கே 1 மில்லிகிராம் தான், அது போயிட்டே இருக்கும். அது போயிட்டே இருக்கிறதுனாலதான் அங்க உடம்புல வந்து வலி தெரியாம இருக்கு. பெயின் மேனேஜ்மெண்ட் பத்தி நேற்று சொல்லிட்டு இருந்தாரு உள்ள. இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் வந்து அப்ப எனக்கு மேனேஜ் பண்ணாங்க. எந்த பெயினையும் உடம்புக்கு காமிச்சே கொடுக்காது. அதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒரு வாரமா அது உடம்புல இருந்துச்சு. எனக்கு எடுக்கும் போது தான் தெரியும், ஏதோ முதுகுல ஒட்டி இருக்குன்னு நினைச்சிருந்தேன் நான். அப்புறம் பார்த்தா அது முதுகுல ஸ்பைன்ல சின்ன ஊசி வழியா ஒரு மருந்தை வந்து கொடுத்துருக்காங்க பெயின் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக. இது எல்லாத்தோட இன்னொரு விஷயம், என் கழுத்து கிட்ட பார்த்தேன், இந்த இடத்துல 20 ஒயர் உள்ள போயிருந்துச்சு. 20 ஒயர் உள்ள போய் தொங்கிட்டு இருக்குது. இங்க எல்லாம் நிறைய கனெக்டர்ஸ் மாதிரி. இது என்ன கனெக்டர் நிறைய போட்டிருக்கீங்க, அது பேரே கனெக்டர் தாங்க, இது பேர் மெயின் லைன் கனெக்டர். சின்ன விஷயமா இருந்தா கையில ஒரு ஊசியை போட்டு மருந்துள்ள செலுத்திடலாம்.
இது ஒரு மேஜர் சர்ஜரி, இதுக்கான மருந்தெல்லாம் வந்து உடனே அந்த பாட்டுக்கிட்ட போய் சேரணும், உங்க உடம்புல டி செல்ஸ் உருவாகணும். டி செல்ஸ்ன்றது எதிர்ப்பு செல். நம்ம செல்லை மூணா பிரிச்சிடுறாங்க. அந்த செல்ல வந்து உள்ள வந்து சண்டை போடுறக்க ஃபர்ஸ்ட் நிற்கும். அந்த செல் பேர் டி செல். டி செல்லை உருவாக்கணும்னா மெடிசன் இம்மீடியட்டா அந்த சர்ஜரி பக்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக இங்க ஒரு மெயின் லைன் போடுறாங்க. மெயின் லைன்ல ஒரு 5-6 ஊசி நிறைய குத்தி வச்சிருப்பாங்க, பர்மனண்டா குத்தி அது தொங்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. இது வழியா வேணுங்கிற மருந்து அப்பவே உள்ள செலுத்திடலாம். செலுத்திட்டீங்கன்னா டைரக்டா அந்த மருந்து அந்த இடத்துக்கே போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக போட்டாங்க. இதெல்லாம் டெக்னாலஜி மாதிரி கத்துக்கிட்டது தான். சரி இவ்வளவு விஷயம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்றதுக்கப்போ 5th டே எல்லாம் ஒவ்வொன்றும் எடுக்கணும் இல்லைங்களா? அதை ரிமூவ் பண்றப்போ இது எப்படி எடுப்பீங்க மேம்? அது ஒண்ணு நீங்க சிம்பிள் தான், பாருங்க நீங்களே பார்க்கலாம்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிற மாதிரி கையை வச்சு இப்படின்னு வெளியே கொடுங்கனாங்க, எல்லாம் வந்துச்சு. ஆச்சரியம் வந்துச்சு, என்ன சார் ஒயரை போட்டு வச்சிருந்தீங்க உங்க ஊசி எல்லாம்? ஊசி தாங்க, அந்த ஊசி எல்லாம் ஃபிளெக்சிபிள் ஊசி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திக்னஸ் கம்மி தெரியாது உங்களுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் அமுக்கி பிடிச்சிட்டாரு, அப்படியே குரலை நசுக்கி பிடிச்சிட்டாரு, பிளட் வர நின்றுச்சு. ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு பாருங்க. அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ 25ஆம் தேதி சர்ஜரி, 26 தியேட்டர்கள் நடந்தாச்சு. 27 தான் என்னை பார்க்கறதுக்கு நானே எல்லாத்தையும் அலோவ் பண்ணேன். அது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கல. அந்த எக்யூப்மெண்ட்லாம் என்னை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் பேனிக் ஆயிடுவாங்க. ஸோ யாரும் இல்லை, என்னோட தம்பி மட்டும், சித்தப்பா பையன் ஒருத்தர் மட்டும் கூட வந்து பார்த்து பேசிட்டு போனா. அதை தவிர யாரையும் நான் பார்க்க அலோவ் பண்ணல. யாரையும் என்ன பார்க்க வேண்டாம், வரல, நான் ரொம்ப தைரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்தவன் சின்ன வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு போய் வெளியே காமிச்சிட்டான். இப்போ என்ன பேசுறாரு, நல்லா இருக்கிறாரு, ஹாப்பி, 2 டேஸ்ல வெளியே வந்துருவாரு. அப்புறம் 2 டேஸ் கழிச்சு ரூமுக்கு, ஆர்டினரி ரூமுக்கு மாத்துறாங்க. 5th டே நான் நடந்து வந்து என் கார்ல ஏறி நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இது இதோட முடியல, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது. இதோட பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, இது வந்ததுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இது திருப்பி வராம இருக்குன்னா கீமோ தெரப்பின்ட்டாங்க. என்னடா கீமோ தெரப்பி அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனி கதைன்னு வச்சுக்கலாம். அந்த கீமோ தெரப்பி நம்ம பேசணும்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால வந்து அந்த கீமோ தெரப்பி வந்து இன்னொரு நாள் ஷேர் பண்றேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? அதனால வந்து எது வந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி ஃபீல்ட்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு, நம்மளுக்கு என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சமாளிச்சு வெளியே வர திறமை நம்ம இருந்து வச்சுங்களேன், எதையும் தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிறதான். ஸோ அதனால இந்த ஆப்ஸ்டக்கிள்ஸ்லாம் ரொம்ப சாதாரணம். ஒரு ஆளை பிடிக்க முடியலையே, பிஸ்னஸ் கொண்டு வர முடியலையே அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணி வந்துடலாம். அதே மாதிரி அவ்வளவு பெரிய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ அதனால நீங்க எல்லாம் எங்க இருக்கிறது அதோட ரொம்ப பெரிய பியூட்டிஃபுல். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்யூனிட்டி கூட நான் டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு இவ்வளவு ஷேர் பண்ற இவ்வளவு பீப்புள்ஸ் எங்கோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், சூப்பரா உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ பத்தி அவ்வளவு அழகா சூப்பரா சொன்னீங்க. அது அப்படியே நாங்க லைவா இன்னும் கூட இருந்து பார்த்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை தான் எங்களுக்கு உண்மையிலே உங்களுடைய எண்ணங்களை நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா நீங்க அதுல இருந்து மீண்டு வந்திருப்பீங்கன்றதான் இந்த இடத்துல நாங்க பாத்துக்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க தாண்டி வந்திருக்கும் போது நாங்கெல்லாம் ஃபேஸ் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றதுதான் இந்த இடத்துல நான் உண்மையிலே இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அதுதான் உங்ககிட்ட வந்து கற்றுக்கூடிய எப்போதுமே எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸாவே எல்லாருக்கும் சொல்றதாகட்டும், செயல்படுத்துறதாகட்டும், உங்களுடைய விஷயங்களே நீங்க அப்படி எடுத்துட்டு போனதால தான் எல்லாருக்குமே நீங்க இந்த வந்து சொல்லக்கூடிய இடத்துல நீங்க வந்து இருந்திருக்கீங்க ஒரு தகுதியான பர்சனா. கண்டிப்பா அதுக்கு நாங்க கண்டிப்பா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ நிர்மலா. எஸ் மெர்சி. எஸ் சார், இது வந்து இது கிடைக்காத ஒரு பொக்கிஷம் இந்த அனுபவம். அதனால தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது எனக்கு வந்து லாஸ்ட் ஆர்டிபிலே கிடைச்சிது. அதனால தான் எஸ்டர்டே நான் வந்து கண்ணபெருமாள் சார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து ஜேபி சாரை சொல்ல சொல்லி நீங்க கேளுங்க அவரோட விஷயத்த எல்லாத்தையும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் இப்போ கொடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு சர்வீஸும் நமக்கு வந்து வந்து அதுக்கு விலையே கிடையாது. அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ளது. அது டெக்னாலஜி நாலேஜா இருக்கலாம், அவரோட அனுபவமா இருக்கலாம். அது எல்லாமே அதுக்கு வந்து விலையே சொல்ல முடியாது அப்படிங்கிறத நான் வந்து அந்த ஆர்டிபியில் அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஒரு விஷயத்த கடந்து வந்த ஜேபி சார் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்மலாம் உட்காந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு சிரமமே இல்லை. ஆனா சார் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு முன்னாடி அந்த அவர் அட்டன் பண்ணக்கூடிய அந்த இதுல வந்து அந்த வார்த்தைகள் நம்ம பேசுறது அங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து தான் அவர் புரிஞ்சுக்குவார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். அப்ப எவ்வளவு டபுளி கேர்ஃபுல்லா அவர் வந்து இந்த ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டன் பண்ணும் தெரியுங்களா?
அப்படிதான் அது ஒன்னொன்னு அவர் எவ்வளவு எஃபோர்ட் போடுறாரு. அப்படி சத்தியமா அவரோட இடத்துல ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல இடத்துல அழகான ஒரு வீடு. மெயினான இடத்துல இருக்கு. அவங்க வைஃப், ஒரு பையன். அவருக்கு ஆல்ரெடி அவருக்கு போதும் நிறைவா இருக்காரு. பட் அத தாண்டி இங்க வந்து இந்த பீப்பிள்க்கு அவர் குடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் உண்மையிலேயே இதுதான் வந்து ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து மனசுல அப்படி ஒரு பெரிய ஒரு பிளேஸ் இருக்கு. அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு உங்க மேல. அதனால உங்களோட ஒரு ஒரு வார்த்தைக்கும் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் இங்க சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ இங்க உறவு இந்த ஜெயப்பிரகாஷ் சார் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்சன் உணர்வு ரீதியா இங்க வந்து கலந்துட்டாரு. அதுதான் இன்னைக்கு வந்து வில்சன் சார் காலையிலே சொல்லும்போது, உணர்வு ரீதியா எப்படி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. நானே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியிலிருந்து தான் வெளிய வந்தவன். நான் சொன்னேன்னா இங்க எல்லாரும் அழுதுருவாங்க. அப்படி ஒரு ட்ராஜடி எனக்கு இருக்கு. அத தாண்டி என்ன ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ண பெர்சன்னு பார்த்தா, ஜேபி சார். ச்சே! என்னடா ஸ்ட்ரகிளா அப்படின்னா, அப்படிங்கிற மாதிரி இருக்கு சாருடைய லைஃப் கேட்கும்போது. ஸோ அவரு போடுற எஃபோர்ட்லாம் நம்மலாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு பர்சன்ட் கூட போடல. அப்போ அ நம்மலாம் உண்மையிலேயே உழைப்பு போடணும், போட்டோம்லாம் வெளிய கூட சொல்லக்கூடாது. நம்ம உழைப்ப போட்டா வேற மாரி போலாம். அவ்ளோ உழைப்ப சார் வந்து போட்டுட்டு இருக்காரு. இங்க இருக்க எல்லாரோட சார்பா வந்து சார் இன்னும் ரொம்ப நாள் வந்து ஆரோக்கியமா, அவங்க குடும்பத்தோட ஒரு மகிழ்ச்சியா, அவங்க பையன் நல்ல நிலைமைக்கு வரணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், என்னோட பிரேயர்ஸ் எப்பவுமே உண்டு. தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். தேங்க்யூ மெர்சி. நாங்கள் சொல்ல வேண்டியதை நீங்கள்லாம் சொல்லிட்டீங்க. ஏற்கனவே என்கிட்ட ரொம்ப முன்னால் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் சொல்லியிருக்கேன் ஒரு நாள் ஷேர் பண்ணுங்கன்னு. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதில்லை. இது அதுவாக ஒரு நாளைக்கு வரும்னு தெரியும். பட் அது இன்னைக்கு வந்திருக்கு. எஸ் ராம்தாஸ் சார் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆக்சுவலா நான் வெளியில பொண்ணு வீட்டுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கேன். போற வழியிலேயே தான் கேட்டுட்டே தான் வந்தேன். ஜேபி சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயங்கள் வந்து ஃபெல்சன் சார் சொல்லியிருக்காரு. அப்புறம் மெர்சி மேடம் லாஸ்டா வந்து ஆர்டிபில வந்து அவர்கிட்ட ஜேபி சார் ஷேர் பண்ணது வந்து சும்மா ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொன்னாங்க. அப்பயே நான் நினைச்சிருந்தேன் என்னன்னா, இவரை வந்து ஒரு நாள் வந்து ஸ்டேஜ் ஏத்தி வந்து ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவரை வந்து இவரோட ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு காய்ச்சல்னாவே வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல்னு சொல்லிட்டு பல வேலைகளை கட் பண்ணி போட்டு நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா தூங்கிடுறோம். ஆனா இவ்வளவு ஒரு சிரமங்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மெர்சி மேடம் சொன்னாங்க வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இன்னும் 120 வருஷம் வாழணும் அப்படின்னு நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். பிளஸ் வந்து உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இருக்கான்னு தெரியல சார். உங்களை வணங்குறேன். அப்படிதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தெரியுது உங்களோட வலி என்னங்கிறது தெரியுது. நீங்க இவ்வளவு தூரம் உங்களோட முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடுகளவும் கூட வந்து ஒரு ரியாக்ஷன் இல்லாம நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க. பட் ஆனா அந்த நீங்க போட்டிருக்கிற கண்ணாடிக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கண்கள் வந்து குளமா இருக்கு அப்படிங்கறத வந்து எங்கனால உணர முடியுது சார். நிறைய டைம் உங்களை ஆபீஸ்ல வந்து பேசும்போது எல்லாமே அந்த ஹியர் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது மட்டும்தான் எனக்கு ஃபெல்சன் சார் சொல்லியிருந்தார். அப்ப அவருக்கு வந்து லேட்டா தான் கேட்கும் அப்படிங்கறத வந்து நீங்க நேரடியா ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட கேள்விகள் எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்பேன். அப்படிதான். இன்னொரு பழக்கம் இருக்கு. என்னன்னு எப்பன்னு கேட்டீங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்காவது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போனாலும் கூட வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேன். உடம்புக்கு என்ன அப்படின்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அங்க வந்து ஒரு நெகட்டிவிட்டியை தூண்டக்கூடாது அப்படிங்கறத நினைப்பேன். நீங்க உங்களோட ஸ்டோரி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சீக்ரெட் புக்ல படிச்சதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவர் வந்து ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல வந்து தன்னோட
உடம்புல வந்து எல்லா பாகங்களும் பிராக்சர் ஆகி அவர் வந்து ஒரு மனம் அவர்கிட்ட இருந்தது ஒன்னே ஒண்ணுதான் கண்ட்ரோல்ல, மனசு மட்டும்தான் அவரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அந்த மனசை வச்சு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு நான் வெளியில நடந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல சொல்ல நான் எனக்கு அந்த புக்ல இருக்கிற சில வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படிதான் நீங்க வந்து அந்த 3 ஸ்டெப் எடுத்து வச்சான்னு சொன்னீங்க இல்லைங்களா, அப்பெல்லாம் உங்களோட மனசு மட்டும்தான் தைரியமா இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து இங்க என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. திருப்பியும் சொல்றேன் சார், உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இருக்கா இல்லையான்னு தெரியாது. கண்டிப்பா உங்களை வணங்குறேன் சார். 100 வருஷம் இல்ல சார், 120 வருஷம், இன்னும் அதிகப்படியான ஆயுள் வாழக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கு டெக்னாலஜி வரும் அப்படின்னு சொன்னா அதையும் தாண்டி நீங்க வாழணும். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த டெக்னாலஜியை பத்தி சொல்லணும் அப்படிங்கறத என்னோட வேண்டுகோளா இந்த நேரத்துல வச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். உங்க கூட இன்னைக்கு காலையில பகிர்ந்துகிட்ட இந்த விஷயத்துக்காக எனக்கு இந்த ஆண்டவன் இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். இன்னும் நிறைய கண்ட்ரி சுத்த வேண்டியது இருக்குது ஜேபி சார். தேங்க்யூ உலகம் ஃபுல்லா சுத்துறது தான் அங்க கடமை, அடுத்த ஃபியூச்சர் பிளானே. தேங்க்யூ. கரசாரி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சேபி சாருடைய அந்த பேச்சு கேட்டோடனே எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப அப்படியே பிரசையுது. கடந்த 10 நாட்களாக எனக்கு இதுவரை லைஃப்ல 74 வயசுல இப்படி ஒரு நிகழ்வு நடக்கல. திடீர்னு ஒரு பேக் பெயின், எந்த காரணமும் தெரியல. அந்த கால் இடுப்பு கீழே ஒரு நர்வஸ் சிஸ்டம் பிடிச்சி இழுக்குது. நைட்டு தூங்கும் போது அப்படி பிறண்டோம்னா அப்படி முழிப்பு வந்துடும், முழிப்பு வந்துட்டா தூக்கம் போயிடும். இப்படியே ஒரு 10 நாள் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல நான் வந்து டாக்டர் ஒண்ணுக்கு 2 டாக்டர் பார்த்துட்டேன். அவங்க சில மருந்து கொடுக்குறாங்க, ஈஸியா சொல்றாங்க ஒண்ணு இல்லை சார்னு. அப்புறம் கொஞ்சம் அப்படி லேசா அந்த வலி கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கு. அப்போ நின்னா வலிக்குது, ஆனா தனிப்பட்ட வலி புண்ணு உண்டு எதுவுமே தெரியல, கண்ணுக்கே தெரியாத ஒரு பெயின். அப்புறம் எனக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் ஷோல்டர்ல பிரச்சனைட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதே அவர்கிட்ட போலாம்னா எனக்கு 3 நாளா போனா என்ன ஆகுமோ, அவங்க போட்டு பிடிச்சி புளிஞ்சு எடுத்து பிரிட்டிக்கல் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு வாரமா யார்கிட்டையுமே டாக்டர்கிட்டே போகல. அந்த அளவுக்கு எனக்கு பயம். அப்புறம் நேற்று நைட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு தைரியமா போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். அப்படி நைட்டு தான் நிம்மதியான ஒரு தூக்கம். அப்போ ஒரு சாதாரண பிரச்சனைக்கு வந்து எனக்கு வந்து டாக்டரை பார்க்க பயம், யார்ட்டையாவது பேசுறதுக்கு பயம், இதை சொல்றதுக்கு பயம், கூச்சம், இப்படி என்னைய போட்டு அப்படியே ஒரு 10 நாள் ரொம்ப மன உளைச்சலோட இருந்தேன். இப்போ சாரு அந்த ஜேபி சாருடைய அந்த பேச்சு இது ஒரு உலக அதிசயம் மாதிரி தெரியுது எனக்கு. ஒரு ட்ரெமண்டஸ், ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அனுபவம். எப்படி அவரு வந்து இதை எளிதாக அப்படி கடந்து அதை கேட்டு 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 தெரிஞ்சு 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 அதுக்குள்ள டிராவல் ஆகி அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் தான் தோணுது. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீண்ட காலம் அவர் இருந்து இந்த சமூகத்திற்கும் நம்ம டிஜிபிஎஸ்க்கும் மிகப்பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு உன்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி 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 சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அவர் ஷூ போட்டார் வாக்கிங் போறதுக்கு. ஓகே, சி எல்லாம் ஓகே. இது மூலமா வாட் இஸ் த டேக் அவே, நமக்கு என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் ஷேர் பண்றது அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். அதான் முதலே அவர் வார்னிங் கொடுத்துட்டாரு, சொன்னாக்க நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அவருக்கு இருக்கிற ரிசோர்ஸ், தெரிஞ்ச டாக்டரு, நம்ம போய் ஹாஸ்பிட்டல் இருந்தால் எத்தனை பேருக்கு ஹெலிகாப்டர் வந்து ஸ்டாண்ட்பையா வந்து இருக்கும்? அந்த சோர்ஸ், அந்த ரிசோர்ஸ் அதை எங்கேருந்து அவர் கெயின் பண்ணாரு, அந்த தொடர்பு, அதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மெடிசன் பற்றி நான் நிறைய விமர்சனங்கள் இருக்குது, ஆங்கில மருத்துவம் பற்றி பயங்கரமாக விமர்சிப்பேன். ஆனால் இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்க தான் கடவுள். விபத்து, இந்த மாதிரி எமர்ஜென்சி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் நம்ம டேக்அவே என்னன்னா,
இதை ஒரு கதையை கேட்டுட்டு நம்ம ஜேபி சார் அப்படி இப்படின்னு 4 பேர்ட்டையும் சொல்லுவோம். அப்படி சொன்னார், எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்றது தான் இங்கே நம்ம டேக்கவே. நான் என்னுடைய 23 மணி நேரத்தில் 1 மணி நேரம் இந்த உடம்புக்காக நான் செலவு பண்ணுறேன்னா, ஒரு வாக்கிங் பண்ணேன், என்னுடைய சாப்பாடு கண்ட்ரோலில் இருக்கா, என் வாய்க்குள்ளே போகிறது என்னன்றது நான் கவனமாக இருக்கேனா, இது உள்ளே போய் என்ன இது என்ன பண்ணுதுன்றதில் நான் கான்சியஸாக இருக்கேனா, அதுதான் இங்கே முக்கியம். அப்போ போனால் எப்படியாவது காப்பாற்றி யாருக்கு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. பட் அது அல்ல இங்கே. இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் தான் இங்கே சஸ்டெயின் பண்ணணும். ஹெல்த்தை சஸ்டெயின் பண்ணணும்னா அது தினசரி ஹேபிட்லேயும் நம்ம ஃபுட் ஹேபிட்லேயும் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் வாக்கிங் ஒரு 20 மினிட்ஸாவது பிரிஸ்க் வாக்கிங் போனாக்க அவ்வளவு நல்லது. அதனால நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஹெல்த்தை வந்து ஹேக் பண்ணி நம்ம ரீகெயின் பண்ணுறதுக்கு. அதனால் ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். அதனால் நம்ம உடம்ப நம்ம மட்டும்தான் பார்த்துக்க முடியும், யாரும் பொறுப்பு கிடையாது. இன்னமும் ஜேபி அவங்க வீட்டுக்கு இவ்வளோ பெரிய சீரியஸாக நடந்தால் அவங்களுக்கு இன்னமும் தெரியாது. நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு ஒழிய அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அந்த அளவு அவர் குடும்பத்தை வந்து பாதிக்கக்கூடாது, அவங்க ஃபீல் பண்ணி அதை வந்து ட்ராமடைஸ் பண்ணணும் வேண்டாம்னு சொல்லிட்டு, இந்நேரம் நம்மளாக இருந்தால், நானாக இருந்தேன்னு வைங்களேன், இந்த கதையை நான் 1000 பேருக்கு சொல்லியிருப்பேன். நான் அப்படியாகும் இப்படியாகும். இவர் அதுவும் கிடையாது. அவருக்கா இன்னைக்கு தோணி அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் லைஃப். எஸ் செல்வா குமரன். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்க கடவுளை பிரார்த்திக்கிறோம். சார் வந்து நம்ம கூட இருக்கிறது நமக்கு பெரிய என்ன சொல்றது, பெரிய கிஃப்ட் தான். அவங்களாம் நல்ல டெக்னாலஜி தெரிஞ்சவங்க. இவ்வளவு சிரமத்துக்கு இடையில வந்து அவரு இந்த கம்பெனில வந்து பயணிக்கிறார் நம்பிக்கையுடன். இன்னைக்கு உட்காந்து பேசுறாரு இங்கிலீஷ்ல, அருமையா இருக்குது அவர் ஸ்பீச்சு. ஆனா அவர் ஆரம்பத்துல பேசவே இல்லை, எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுட்டு நல்லா இந்த கம்பெனியை உள்வாங்கின்னு, இந்த கம்பெனினா என்ன ஏது அப்படின்னு இது ஆணி வேற தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசவே ஆரம்பிச்சாரு. அதனால அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ், வேற யாராவது? சிறப்பு. ஜஸ்ட் சிம்பிள் ஒரு கிஃப்ட்னு மட்டும் சொன்னா அந்த வார்த்தை வந்து ஒரு இதா இருக்காது. நம்மளுடைய அதுவும் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் சார் வந்து இவ்வளோ இன்புட் கொடுக்குறாங்க. அது வந்து பிரம்மாஸ்திரம் மாதிரி. இன்னொரு வார்த்தை சொன்னா கிடைக்காத சஞ்சீவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சஞ்சீவி வேர் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, அது இருந்தா நினைச்சதெல்லாம் பண்ணலாம்லாம் சொல்லுவாங்களா? அந்த மாதிரியான ஒரு 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 உயர்ந்த ஸ்தானம், அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் ஜேபி சாருக்கு டிஜிபிஎஸ்ல ஃபுல்லாவே. அது ஒரு பர்டிகுலர் டீமுக்கு மட்டும் இல்லை. அவர் வந்து ஃபெல்சன் சார் டீம் அப்படின்னு சொல்லி ஃபெல்சன் சாரோட டீமுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது போய் சேர்றதுக்காக அவர் வந்து அந்த ஒரு ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து அது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார். அதுதான் வந்து இங்க பெரிய ஒரு விஷயம். ஃபெல்சன் சாரோட இருக்கிற ஒவ்வொரு நபர்களுமே அப்படிப்பட்ட நபர்களா அமைஞ்சிருக்கிறது. அவர் காலையில சொன்னது மாதிரி அவர் எல்லாரோடையும் உணர்வு பூர்வமா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது. நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஃபெல்சன் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க பிரச்சனையை பேசுறாங்க அப்படின்னா, அதுல ஒரு படி போய் மேல அங்க நின்னு அதை பத்தி யோசிச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லக்கூடியவர். அதுதான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை எல்லாருக்கிட்டையும் அவருக்கு பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அவர் மேல மரியாதை எல்லாருக்கும் வந்திருக்கு. சாகர்லாம் ஃபெல்சன் சாரை பார்த்ததே இல்லை நேர்ல இன்னும் ஒரு தடவை கூட. ஆனா எப்ப பார்த்தாலும் ஃபெல்சன் சார்ட்டு கிடப்பான். என்னடா அவனுக்கு தெரியும்? ஆக்சுவலா அவன் கிளாஸ்மேட் எனக்கு, அதனால அப்படி சொல்றேன். என்ன தெரியும் உனக்கு ஃபெல்சன் சாரை பத்தி? 2 நாள் மீட்டிங் போயிட்டு வந்து எப்ப பாரு ஃபெல்சன் சார்ட்டு கிடக்குற அப்படின்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி அவர் வந்து எல்லாரோடையும் அப்படி கலந்துடக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து இந்த பிசினஸ்க்கு இப்ப கூட ஜேபி சார் சொன்ன விஷயத்த நம்ம எல்லாம் வந்து அவர் நல்லா இருக்கணும் வாழ்த்துற ஒரு அனுதாபமோ பரிதாபமோ அப்படி கிடையாது. ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தரா அவர் வந்து நல்லா இருக்கணும்ன்ற அந்த ஒரு உணர்வு. அதை தாண்டி ஃபெல்சன் சார் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாரு? நானே மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். அலோபதியை ஒத்த வார்த்தையில நம்ம குறை சொல்லிட்டு போயிடுறோம். அலோபதி மெடிசன் அப்படின்னாலே அதுல ஒரு சில இருக்கு, அந்த மெடிசனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது அலோபதியில தான் இருக்கு, உயிர் காக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு.
ஸோ அப்ப எல்லாத்தையுமே நம்ம உதாசீனப்படுத்திட முடியாது அப்படிங்கிறது ஒரு பாடமா நமக்கு கிடைக்குது. அதை தாண்டி ஃபெல்சன் சார் வந்து இந்த இந்த ஜேபி சார் சொன்ன தகவல்களை எப்படி பார்க்கறாரு? ஸோ அப்ப நம்ம உடம்ப எப்படி மதிச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம வந்து எல்லாமே கிராண்டட்னு ஜாலியா சாப்பிடுறோம், தூக்கம் வருது, நல்லா ஜீரணம் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம உடம்ப போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அத புரிஞ்சுக்கிட்டு ஹெல்த்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். நம்ம என்ன சாப்பிடுறோம்? ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ரூ. 1,00,00,000 போட்டு ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. டிஃபெண்டர் காரே வாங்கியிருக்கீங்க. அது வந்து எங்கேயோ ஒரு உங்க பக்கத்து தெருவுல இருக்கிற பெட்ரோல் பங்க்ல போய் ஏதோ ஒரு பெட்ரோல புடிச்சிருவீங்களா? எவ்வளோ அனலைஸ் பண்ணுவோம். எங்க போடலாம்? ஐயோ! இவ்ளோ பெரிய கார், இவ்ளோ காசு குடுத்து வாங்கியிருக்கோம். அதுக்கு எங்க பியூரா கிடைக்கும்? அனலைஸ் பண்ணுவோம். எல்லாம் எல்லார்ட்டயும் கேட்போம். சார் எங்க பெட்ரோல் நல்லாருக்கும் கோயம்புத்தூர்ல? நான் புது கார் இத எடுத்திருக்கேன். பிரீமியம் செக்டார் காரு. அப்படின்னு நம்ம எவ்வளோ பார்ப்போம். அந்த ஒரு காருக்கே நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் குடுக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்குள்ள போற ஒரு ஒரு அந்த உணவு பொருளும் எப்படி என்ன நம்ம பார்க்குறோமா? பார்க்க தவறிர்றோமா? அதெல்லாமே இன்னைக்கு இவரோட சார் சொன்ன ஒரு விஷயம். அவருடைய அந்த அனுபவம் நமக்கு என்னத்த கத்துக் குடுக்குறீங்கன்னு நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது. எல்லாருமே இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, உணவு சாப்பிடுறத தாண்டி உடற்பயிற்சி தான் உயிர் மூச்சுன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் அது வாக்கிங்கா இருக்கலாம். அல்லது வந்து யோகா செய்யறதா இருக்கலாம். அல்லது மூச்சு பயிற்சியா இருக்கலாம். ஏதாவது ஒரு பயிற்சி வந்து நமக்கு இருக்கணும். அது வந்து உயிர் மூச்ச விட முக்கியம்னு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு. நமக்கு அப்ப அது தேவைப்படல. எல்லாரும் சைக்கிள்ல போனாங்க. ஒரு ஊர்லயே யாராவது 2 பேர் வீட்ல தான் வண்டி இருக்கும். ஒரு ஊர்ல யாராவது ஒருத்தர் கிட்ட தான் கார் இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்ல. அப்படிங்கும்போது லைஃப் மாறிடுச்சுங்கும்போது, அப்போ நம்ம இந்த பயிற்சி பாருங்க சார் டெய்லி வாக்கிங் ஒரு நாள் கூட பிரேக்கே ஆகாது. அவர் பாருங்க அவர் டைம் ஆயிட்டா கிளம்பிருவாரு ஷூவ போட்டுட்டு. ஸோ அந்த மாரி நமக்கும் ஒரு ரொட்டீன் ஹேபிட் வச்சுக்கணும். ஹெல்த் ரிலேட்டடா. அப்பதான் நம்ம முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த பணிகள கூட ப்ராப்பரா செய்ய முடியும். நீங்க இந்த நம்மளுடைய எனர்ஜிஃபிட் எக்ஸ்ல பெரிய லெவல்ல சம்பாரிக்கணும், பெரிய லெவல் போணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஹெல்த் குடுக்கணும். அப்படிங்கிறது தான். நமக்கு வரக்கூடிய ஒரு 2000, 3000 லீடர்ஸ் நம்ம கீழ வரப்போறாங்க. ஒரு அல்லது நம்மளுடைய அந்த ஜூனியர் அசோசியேட்ஸ் வரப்போறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன ரோல் மாடலா இருக்க போறோம்? ஹெல்த் ரிலேட்டடாவும் சரி, எல்லாத்துலயும் நம்ம தான் அவங்களுக்கு முன்னோடி. பிசினஸ் டெவலப்மெண்ட்லயும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்றது. லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது ஒன்லி ஐடி போடுறதுலயும், ஐடி எடுத்துட்டு வர்றதுலயும் மட்டும் இல்ல. லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது எல்லாம் கலந்தது. ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்லயும் நம்ம எல்லாரும் வளரணும். அப்பதான் நாளைக்கு ஒரு சிறந்த லீடரா நம்ம முன்னாடி முன்னுதாரணமா நிக்க முடியும். ஒரு சின்ன பிரச்சனைய கூட நம்ம எப்படி அணுகுறோம்? அப்படிங்கிறதுல இருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ அது மாதிரி நம்ம இங்க இருக்க எல்லாருமே இங்க வரோம். காலையில எந்திரிச்சு மெனக்கெட்டு வரோம். இங்க இருந்து நெறைய டேக் அவேஸ் எடுத்துக்கிட்டு, நெறைய காதுல கேட்டு அத அப்படியே வச்சிருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அதுல ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணாலே லைஃப்ல நெறைய மாற்றங்கள் வரும். டெய்லி இவ்ளோ திருக்குறள்லாம் நமக்கு தேவையே இல்ல. ஒரே ஒரு திருக்குறள எடுத்துக்கிட்டா போதும் லைஃப்க்கு நம்ம சாகுற வரைக்கும் அந்த ஒரு திருக்குறள அப்ளை பண்ணாலே நம்ம பெரிய சாதனையாளர் ஆயிடுவோம். ஸோ அதனால நெறைய கேட்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அத செயலாக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். முக்கியமான விஷயம் நானும் ஷேர் பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதை வந்து நீங்க வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்க நீங்க எடுத்துக்கிறது வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் எடுத்துங்க. எதையும் என் அனுதாபத்தோட தயவு செய்து பாத்துறாதீங்க. இதுல இருந்து மீண்டு வந்தது வந்து என்னோட பவர் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து எதை ஹோல்ட் பண்றேன், எதை நம்புறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்று வந்துருச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணணும், அது தைரியமா வெளியே வரணும். அதை அடுத்தவங்களுக்கு கடத்துறது வந்து எக்ஸ்பீரியன்ஸா கடத்தணுமே தவிர அதை பயமுறுத்தருக்கோ அவங்களை சங்கடப்படுத்துறதுக்கோ எந்த விதத்தை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதனால வந்து இது வந்து கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணது வந்து 2 விஷயம். ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது உடம்ப கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. காத்து, நீர், பூமி எல்லாம் இருக்கு. நம்ம சரியா மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுதான். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இவ்வளவு எல்லாரும் இதை கவனிச்சு கேட்டிருக்கீங்க, அதை உள்வாங்கி இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப நன்றி. என்னை வாழ்த்துறதுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட வாழ்த்துக்கள் என்னைக்கும் அப்படியே நெஞ்சில் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஜேபி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், இதை நான் இன்னைக்கு எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு நாள் நடக்கும்னு தெரியும். அதில் வந்து இட்ஸ் ஷியர் வில் பவர், அவ்வளோதான். இதுலேருந்து நான் வெளியே வர்றேன் அப்படின்ற ஒரே ஒரு தீர்மானம் அவரை கொண்டு வந்துருச்சு, அவ்வளோதான். இதே வைராக்கியம், இதே தீர்மானம் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுவும் நடக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். அதனால ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பாடியை தான் பாதுகாத்துக்கங்க. ஏன்னா
தட் இஸ் த ஒன்லி பிளேஸ் யூ கேன் லிவ். இந்த உடம்புல இந்த ஜென்மத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல தான் இருந்தாகணும். அப்போ இதுக்கு வேண்டிய விஷயங்களை செய்யணும். பாடி வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு, இந்த சிம்டம் காமிக்குது. அதை அப்பப்போ சிம்டம் வந்து காமிக்கும் போது அதை வார்னிங் சிக்னலாக எடுத்துட்டு அதை அட்ரஸ் பண்ணி அதை முடிச்சிடணும். அதை விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு அதை கண்டினியூ பண்ணும்போது தான் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுறது. அதனால ப்ளீஸ் பி சென்சிட்டிவ் டு யுவர் பாடி. ஸோ அது ரொம்ப சுலபம். நம்ம எதிர்பார்க்கறத விட அது ஈஸி மெயின்டைன் பண்ணுறது. பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகி அதை வந்து மிஸ்ட்ரீட் இல்ட்ரீட் பண்ணுறோம். அதனால தான் ஸோ மேர்சி இந்த விஷயத்தில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சாப்பிடும்போது அந்த டயட்டில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னு அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஏன்னா உடம்பு இப்படி ஆயிடுச்சு, இமீடியட்டாக அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது அதை நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் நமக்கு வந்துடும். அதுதான் சிறப்பு. மறுபடியும் சந்திப்போம். ஸோ இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இதோட ரெக்கார்டிங் இருக்குது, என்கிட்ட கம்ப்யூட்டரில் இருக்குது. யாராவது ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னாக்க ஐ வில் ஆல்வேஸ் ஷேர். இது மற்றவங்களுடைய பிரச்சனைன்னு நம்ம பெருசாக பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் சப்ப மேட்டர்னு புரிய வச்சிட்டார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார். Thank you.